நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாராகியின் ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி 2026 குரு பெயர்ச்சி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, வைகாசி மாதம் 12ஆம் தேதி, இங்கிலீஷில் சொல்லணும்னா மே 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் ஏறக்குறைய 12 மணிக்கு எல்லாம் வல்ல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது பயிற்சிக்கான விவரம். டேட் சொல்லிட்டோம், டைம் சொல்லிட்டோம். எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போகிறார்? மிதுனம் டு கடகம். கடகத்தில் ஒரு என்ன விசேஷம்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முன் எப்போதும் இல்லாத வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் அடைகிறார். இதில் இவர் உச்சம் அடைகின்ற சமயத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் பலம் பெற்று திக்பலம் பெற்று திரிகோணத்தில் அமைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் பொருளாதார மாற்றங்கள், உலகத்தில் அரசியல் மாற்றங்கள், கால சூழ்நிலைகள் மாற்றங்கள், இப்போ நிறைய இந்த வார் சம்மந்தமான போர் பதற்றங்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வார் நியூஸஸ் இருக்குது, வார் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபியர்னஸ் இருக்குது எக்கனாமிக்கலாக. அப்போ இந்த பொருளாதாரம் எப்படி ஆகும், வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கும், இதனால் வேலை வாய்ப்புகள் பறி போகிறது, அப்படியே கொத்து கொத்தாக 4000 பேர் 5000 பேர்னு ஒரே சமயத்தில் எடுக்கிறது, இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். நல்லது நடக்கும். குருவுக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனியும் குருவும் சேர்வார்களே ஆனால், இப்போ வெறும் சனி செவ்வாய் மட்டும் சேர்ந்துருக்கிறாங்க. மே மாதம் 16ஆம் தேதி வரையிலும் இந்த சண்டை சச்சரவுகள் போர் பதற்றங்களில் தான் இருக்க தான் செய்யும். ஆனால் குரு பெயர்ச்சி நடந்துடுத்தனாக்கா எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் நன்மை. எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான மனசில் பயம் இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான கஷ்ட கால சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், நானும் மூவ் பண்ணுறேன், பட் எனக்கு சக்ஸஸாக வரலை. ஸோ நீண்ட கால முயற்சிகள் வெற்றி பெறும். குரு பகவான் உச்சம். மெயினாக பணம் வந்து சேரும். கையில் காசு இல்லை, கையில் பணம் இல்லை, கொடுக்க வேண்டிய காசு இவ்வளோ இருக்குது, பணம் வந்து சேரும். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முழு பிரீஃபாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த குரு பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு அந்த மே 26 ஈவினிங் மிகப்பெரிய அளவில் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது, பரிகார யாகம் நடைபெறுகிறது. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், கல்விக்காக, பசங்களுடைய படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் அமைப்பு, குடும்பம், நிம்மதி, அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும்னா குரு வேணும். குரு இல்லாமல் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமெனில் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் நீங்கள் பங்கு பெற்று கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி. மேஷராசி ராசிக்கு கேந்திரம் ஏறுகிறார் குரு பகவான். மேஷராசி என்பர்களே, சிறப்பான கால நேரம். 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதிகமாக 7.5 சனியால் கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. மேஷராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது விவசாய பெருமக்களாக இருக்கலாம்,
ஏழை விவசாயிகளாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா, எனி பிஸ்னஸ், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், அதே போல் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, அப்ராடோ, ஆன்சைட்டோ, இல்லை இந்தியாவுக்குள்ளே, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மேஷராசி என்பவர்களே உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2 விதமான கஷ்டம் மேஷராசிக்கு. இதுவரையிலும் யாருமே இந்த ஜாதகத்தை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒன்று 7.5 சனியால் வரக்கூடிய தொந்தரவு, இன்னொன்று ராகுவால் வரக்கூடிய தொந்தரவு. இந்த ராகுவை யாருமே கண்ணை மறைச்சிரும். இந்த ராகு நிழல் கிரகம் இல்லையா, எந்த ஜோசியரையும் அது பார்க்கக்கூடாது, கண்ணுக்கே தெரியாது. மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்குமே ஆனால், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுடைய உழைப்பு வீண் போகியிருக்குமே ஆனால், அதுக்கு காரணம் இந்த ராகு. ஆமாம், நீங்கள் இந்த ராகுவை கவனிக்கல, யாருமே மேஷராசி என்பவர்கள் யாருமே இந்த ராகுவை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் போய் எவ்வளோ பெரிய ஜோசியத்தை காமிச்சாலும் ராகு உங்களுக்கு சூப்பர்னு சொல்லிடுவாங்க, உங்கள் கண்ணை மறைச்சிடும். அப்பேற்பட்ட அந்த ராகுவையும் இப்போ குரு பகவான் கண்ட்ரோல் எடுக்க போகிறாரு. அப்போ குரு 7.5 சனியும் பார்க்க போகிறாரு. அப்போ மேஷ ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இருக்குது. நினச்ச காரியத்தில் வெற்றி, எடுத்த காரியத்தில் எல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு தருணம் இது நம்ம மேஷ ராசிக்கு அதுவும் டோட்டலாக இந்த 7.5 சனியை கண்ட்ரோலில் கொண்டு வரப்போகிறாரு. நன்மை செய்யக்கூடிய சனியாக உங்களுக்கு மாற்றி தரப்போகிறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து, இந்த ராகுவுடைய பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து, நான் 3 கோடி விட்டுட்டேன், 5 கோடி விட்டுட்டேன், 350 கோடி விட்டுட்டேன்னு சொல்லக்கூடியவங்களாக கூட இருக்காங்க. கிரிப்டோ கரன்சியில் போட்டேன், அதில் போட்டேன், இதில் போட்டேன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடிகள் வரலுமே கூட வெளியில் எடுக்க முடியாமல் செகண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போது யாராக இருந்தாலும் அந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அப்போ மேஷ ராசி என்பவர்களே, ராகுவையும் சனியும் 7.5 சனியும் இந்த குரு பகவான் தன்னோட கண்ட்ரோலை எடுத்துக்க போகிறாரு. மேஷ ராசிக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ண போகிறாரு. மேஷராசி என்பவர்களே, 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களை வாழ வைக்க போகும் குரு பகவான். எதிலெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ, கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலையே பிரச்சனையாக இருக்கலாம், வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்களால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அரசியல் தொந்தரவுகளாக இருக்கலாம், அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம். அப்போ வியாபார கஷ்ட நஷ்டங்களாக, எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளாக இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், எவ்வளவோ ட்ரபுள்ஸ் இருக்குது. அதுதான் சொன்னேன், இந்த ராகு எல்லார் கண்ணையும் மறைச்சிடும், எல்லா ஜோசியர் கண்ணையும் அது மறைச்சிரும். நம்மளை போல் அம்பாவை ஒரு பூஜை செய்யும்போது தான் அந்த ராகு கண்ணுக்கு தென்படும். அந்த ரகசியம் நமக்கு தான் தெரியும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியும். அப்போது மேஷ ராசி என்பர்களே, உங்களுக்குத்தான் இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக உள்ளது. நீங்கள் நிச்சயமாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கோங்க. ஒரு அன்பு கட்டளைனே வச்சுக்கோங்க. மேஷராசிக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம். முடிந்தவரை இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் பங்கு பெறுங்கள். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களை வாழ வைக்க போகும் குரு பெயர்ச்சியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அது எவ்வளோ பெரிய மனக்கவலையாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், மனசில் பயம், அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒரு பயமாக கூட இருக்கலாம். எதுக்கும் அஞ்சாதீர்கள், எதுக்கும் பயப்படாதீங்க. மேஷராசி என்பவர்களே, குரு இருக்கிறார், நல்ல வழிகாட்டுவார், பரிகாரம் கை கொடுக்கும்.